பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் வழங்கிய இரவு விருந்துபசாரத்திலேயே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டிஜிட்டல் முறையில் இந்த கையெழுத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதோடு இதில் ஈரானுடைய ஜனாதிபதியும் கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று லெபனானில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் ஒருவர் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவை ஈரானுடன் மோதலில் ஈடுபடுவதற்கும் தாங்கள் இணையாக வருகின்றோம் என்று கூறி சென்ற இஸ்ரேல் அமெரிக்கா மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் தங்களுடைய படைகளை பயன்படுத்தி தென் லெபனானில் கால் பதித்து லெபனான் முழுவதும் ஊடுருவி இருக்கின்றன. இப்பொழுது அங்கே இருக்கின்ற நிலைமை என்னவென்றால், அவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் நிலைநாட்டப்படுமாக இருந்தால் அவர்கள் தாங்கள் கைப்பற்றிய பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இஸ்ரேல் எதிர்பார்க்காத தங்களுடைய ஆழமான அமெரிக்க உறவை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருப்பதால் அவர்கள் முரண்டு பிடிக்கின்ற தன்மையில் இருக்கின்றார்கள். ஆனால் தோற்று போய்விட்டார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவில் சில உளவு வேலைகளை அல்லது சில கபடங்களை செய்து அமெரிக்க தலைமையை ஈடாட செய்கின்ற நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்த யூத பணக்காரர்கள் என்பவர்கள் இந்த கட்சிகளுக்கு பெருநிதியை வழங்குபவர்களாகவும் அல்லது கட்சிகளை கட்டுப்படுத்துபவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்பொழுதும் அமெரிக்காவை ஏனைய அரபு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவதற்கு வழிவகுக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தங்களுடைய கடற்படை கட்டுப்பாட்டை எடுப்பதல்ல, ஈரானை சுற்றியுள்ள படை முகாம்களை கூட எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இது ஒரு ஈரானுக்குரிய பாரிய வெற்றி. ஈரான் தான் இந்த ஒப்பந்தத்தில் வென்றிருக்கின்றது என்பதை ஒரு அடிநாதமாக நாங்கள் கொள்ளலாம். 300 பில்லியன் பொழுது 300,000 மில்லியன்கள் கடன் அடிப்படையில் கொடுப்பதற்காக பிராந்தியத்தில் உள்ள தனது சகாக்களுடன் இணைந்து அமெரிக்கா செயற்பட்டு அந்த பணத்தை மீள் கட்டமைப்புக்காக வழங்கும். கடத்து வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் அனைத்தையும் அந்த ஃப்ரீசிங் என்ற நிலையில் உள்ள ஈரானிய சொத்துக்களை அவர்கள் பாவிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும். ஈரானிய எண்ணெய் விநியோகம் என்பது சகலமாக இடமும் தாராளமாக நடைபெறுவதற்கான வழிவகைகள் வகுக்கப்படும். எனவே இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக ஒரு உலகின் கனவை ஒட்டுமொத்தமாக கொண்டிருக்கின்றது. அல்லது ஈரான் விரும்பிய அல்லது ஈரான் போராடிய தங்களுடைய போராட்டத்திற்கான பெறுமதியை பெற்றிருக்கின்றது. நாளை தினம் உத்தியோகபூர்வமாக இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது அதற்கு முன்னதாகவே G7 உச்சி மாநாட்டில் வைத்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் வழங்கிய இரவு விருந்துபசாரத்திலேயே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டிஜிட்டல் முறையில் இந்த கையெழுத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதோடு இதில் ஈரானுடைய ஜனாதிபதியும் கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உத்தியோகபூர்வ நிகழ்வு நாளைய தினம் ஜெனீவாவில் நடைபெறலாம் என்ற தகவல்கள் வெளிவந்தாலும் கூட இப்பொழுது அது நடைமுறைக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 14 அம்ச திட்டங்கள் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல விடயங்களில் அவர்கள் ஒத்துப்போகக்கூடிய தன்மையை வெளிக்காட்டுவதாக இந்த ஒப்பந்தம் குறித்த தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இருந்த போதிலும் இன்று லெபனானில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் ஒருவர் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். உலக அரங்கில் தற்பொழுது பங்குச்சந்தைகள் உயர்ச்சியை காட்டி நிற்கின்றன. அத்தோடு எரிபொருள் விலையில் வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த ஒப்பந்தம் குறித்த பல தகவல்களை நாங்கள் அவ்வப்போது நிகழ்ச்சிகளில் வழங்கி வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது உத்தியோகபூர்வமாக இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி இன்றைய தினம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் இந்த விடயங்களில் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஒருவர் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கின்றார் என்ற காரணத்திற்காக அந்த கட்டடத்தையே அழிக்கக்கூடாது என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டிருப்பதோடு ஈரான் தொடர்பான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து நல்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருப்பதோடு இது தொடர்பாக முன்னாள் ஈரானுடைய ஜனாதிபதி ஹசன் ரொஹானி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஈரானியர்கள்
பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம். ஈரான் படைகளும் குறிப்பாக தங்களுடைய நாட்டுக்காக போரிட்டவர்களும் இந்த வெற்றியை இப்பொழுது சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஒப்பந்தமாது எட்டியிருக்கின்றது. குறிப்பாக இது ஈரானியர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விடயம் என்றும், இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருடையும் உடையது என்றும், குறிப்பாக அண்டை நாடுகள் தாங்களும் இதன் மூலமாக பயன்பெறுவதற்கு ஈரானோடு கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விவகாரம் இவ்வளவு விரைவாக செல்வதற்கான காரணம் உலகின் தேவை என்பது உணர்த்தப்பட்டு, அதாவது G7 மாநாட்டில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடனான சந்திப்பின் பொழுது, குறிப்பாக மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியது, இந்த ஹோர்முஸ் நீரிணையின் பங்களிப்பு என்பது நிச்சயமாக உலக பொருளாதாரத்திற்கு தேவை. அந்த விவகாரத்தில் அமெரிக்கா திறம்பட செயற்பட வேண்டும். அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தாங்கள் ஆதரவை வழங்குகின்றோம் என்று. அத்தோடு G7 நாடுகள் இன்னும் ஒரு வரலாற்று மைல்கல்லை பதித்திருக்கின்றன. அதாவது ஹோர்முஸ் நீரிணையால் இடம்பெறுகின்ற இந்த எரிபொருள் பிரச்சனைக்கான பிரதியீடு நாடாக கனடாவை பரிந்துரைத்துள்ளன. கனடா தான் இதற்கான ஆளுமையாக அதனை செய்ய வேண்டும். சாதாரணமாக இது ஒரு கடந்து செல்லக்கூடிய விடயம் இல்லை. G7 மாநாட்டில் பரிந்துரைக்கப்படுகின்ற விடயம் என்பது மிகவும் ஒரு ஆழமான கருத்துக்களை உடையது. அந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் என்பது விரைவாக கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது என்பதை விட விரைவாக அதன் நகல், இரண்டு தரப்பும் ஒத்துக்கொண்ட நகல் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இரண்டு தரப்பும் வெளியிட்ட தகவல்கள் ஒரே மாதிரியில் இருக்கின்ற பொழுது அது ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கின்றது என்கின்ற நிலைப்பாட்டிற்கு நாங்கள் வரலாம். ஏனென்றால் இதுவரை காலமுமான இந்த விவகாரத்தில் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படவில்லை. இரு தரப்பும் மாறியே கருத்துக்களை வெளியிட்டு வந்தன. எனவே அது ஒரு குழப்ப நிலையில் இட்டு சென்றது. மறுபக்கமாக உங்களுடைய கேள்வியில் நீங்கள் முதல் அங்கமாக தொட்டு சென்ற இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதும் அமெரிக்கா இஸ்ரேல் மீதான கண்டனத்தை வெளியிடுவதும் நிச்சயமாக இங்கே ஒரு பெரிய ஆழமான ஒரு பிளவை ஏற்படுத்த போகின்ற விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால், அமெரிக்காவை ஈரானுடன் மோதலில் ஈடுபடுவதற்கும் தாங்கள் இணையாக வருகின்றோம் என்று கூறி சென்ற இஸ்ரேல், அமெரிக்கா மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் தங்களுடைய படைகளை பயன்படுத்தி தென் லெபனானில் கால் பதித்து லெபனான் முழுவதும் ஊடுருவி இருக்கின்றன. இப்பொழுது அங்கே இருக்கின்ற நிலைமை என்னவென்றால், அவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் நிலைநாட்டப்படுமாக இருந்தால் அவர்கள் தாங்கள் கைப்பற்றிய பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இப்பொழுதே ஒரு பிரச்சனையாக வந்துவிட்டது என்றால், அவர்களுடைய அந்த வரைவில் முதலாவது கோரிக்கையே அமெரிக்காவும் அது சார் அணியும் ஈரானும் அது சார் அணியும் இந்த அதாவது ஒரு பூரண யுத்த நிறுத்தத்திற்கு வர வேண்டும். அதை விட அவர்கள் அந்த தங்களுடைய இடங்களில் இருந்து அந்த மீள்நிலைக்கு செல்ல வேண்டும். அதுவும் லெபனான் உள்ளிட என்கின்ற பதம் இருக்கின்றது. அப்பொழுது இது இஸ்ரேல் எதிர்பார்க்காத தங்களுடைய ஆழமான அமெரிக்க உறவை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருப்பதால் அவர்கள் முரண்டு பிடிக்கின்ற தன்மையில் இருக்கின்றார்கள். ஆனால் தோற்று போய்விட்டார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் என்ற கொள்கை இதன் மூலமாக தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இப்பொழுது இவ்வாறு கூறலாம். அதாவது அமெரிக்கா இதுவரை காலமும் இஸ்ரேலை காத்தது தனது மதத்தின் தோற்றுவாயாக இஸ்ரேலின் பிராந்தியம் இருப்பதால், அல்லது யூத மதத்தின் வழியாக தங்களது மதம் வந்ததால் அவ்வாறான ஒரு மென்போக்கும் அவ்வாறான ஒரு பணப்பருடாயும் அல்லது மத்திய கிழக்குக்கான தனது ஏவல் நாயாக இஸ்ரேலை வைத்திருந்த காரணத்தால் அவ்வாறான நிலையில் செயற்பட்டிருந்தாலும், இந்த பேச்சு வார்த்தைகள் இடம்பெற்ற பொழுது இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடினமான வார்த்தை பிரயோகங்களை இஸ்ரேல் அதிபருடன் மேற்கொண்டதை நீங்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் மேற்கொண்டதை நீங்கள் அவதானித்திருக்கலாம். அவரை ஒரு கட்டத்தில் அவர் கூறியிருந்தார், நான் இப்பொழுது பதவி இல்லாவிட்டால் நீ ஸ்ட்ரைக்கில் இருக்க வேண்டியவன் என்றால் அவ்வளவு மோசடிக்காரனாக அவர் இஸ்ரேல் கருதப்படுகின்றார் இப்பொழுது. எனவே எனது சொல்லை கேள் என்கின்ற வகையில் அதை விட இஸ்ரேல் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற பதத்தை கூறியிருந்தார். மற்றது இஸ்ரேலுக்காக நாங்கள் தொடர்ந்து இவ்வாறு சண்டை பிடிக்க முடியாது என்கின்ற கருத்தை கூறியிருந்தார். இப்பொழுதும் அதே பாணியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இடம்பெறப்போகின்ற விடயம் என்னவென்றால்,
இஸ்ரேல் அமெரிக்காவில் சில உளவு வேலைகளை அல்லது சில கபடங்களை செய்து அமெரிக்க தலைமையை ஈடாடச் செய்கின்ற நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக அந்த யூத பணக்காரர்கள் என்பவர்கள் இந்த கட்சிகளுக்கு பெருநிதியை வழங்குபவர்களாகவும் அல்லது கட்சிகளை கட்டுப்படுத்துபவர்களாகவும் இருக்கின்றார்கள் இப்பொழுதும். ஆனால் அவர்களுடைய முகம் என்பது இப்பொழுது அதாவது திரைக்கு வெளியே கொண்டு வரப்படுகின்றது. குறிப்பாக எவ்வாறு இந்த பழமைவாதம் சார்ந்த நிலைகளை எடுத்துச் சென்ற ஊடகவியலாளர்களே, குறிப்பாக கால்சன் டக்கராக இருக்கட்டும் அல்லது வேறு சிலராக இருக்கட்டும், அவர்களே இப்பொழுது நாங்கள் தேவையில்லாமல் ஒரு நாட்டிற்காக சண்டை பிடிக்கின்றோம் என்பதை பட்டவர்த்தனமாக கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக ஒப்பந்தம் வந்தாலும் இடையிடையான சண்டைகள் அல்லது மீண்டும் ஒரு கோபமான சண்டைக்கு வழிவகுப்பதற்கு இஸ்ரேல் முயலும். அந்த நேரத்தில் இஸ்ரேல் என்பது நிச்சயமாக தனது நிலைகளில் இருந்து மாறுபடும். ஏனென்றால் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள சில விவகாரங்கள் அமெரிக்காவை ஏனைய அரபு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவதற்கு வழிவகுக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தங்களுடைய கடற்படை கட்டுப்பாட்டை எடுப்பதல்ல, ஈரானை சுற்றியுள்ள படை முகாம்களை கூட எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இது ஒரு ஈரானுக்குரிய பாரிய வெற்றி. ஈரான் தான் இந்த ஒப்பந்தத்தில் வென்றிருக்கின்றது என்பதை ஒரு அடிநாதமாக நாங்கள் கொள்ளலாம். அத்தோடு 300 பில்லியன் பொழுது 300,000 மில்லியன்கள் கடன் அடிப்படையில் கொடுப்பதற்காக பிராந்தியத்தில் உள்ள தனது சகாக்களுடன் இணைந்து அமெரிக்கா செயற்பட்டு அந்த பணத்தை மீள் கட்டமைப்புக்காக வழங்கும். அது ஒரு கடன் அடைப்பில் அதனிடையே இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் அனைத்தையும் அந்த ஃப்ரீசிங் என்கிற நிலையில் உள்ள ஈரானிய சொத்துக்களை அவர்கள் பாவிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும். ஈரானிய எண்ணெய் விநியோகம் என்பது இடமும் தாராளமாக நடைபெறுவதற்கான வழிவகைகள் வகுக்கப்படும். எனவே இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக ஒரு உலகின் கனவை ஒட்டுமொத்தமாக கொண்டிருக்கின்றது. அல்லது ஈரான் விரும்பிய அல்லது ஈரான் போராடிய தங்களுடைய போராட்டத்திற்கான பெறுமதியை பெற்றிருக்கின்றது. அதில் உள்ள 14வது சரத்து என்னென்றால், இந்த ஒப்பந்தம் இறுதியாக ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு சபையில் ஒரு அங்கம், அதாவது பைண்டிங் என்று சொல்லுகின்ற பொழுது அது அங்கே ஒரு அங்கமாக்கப்படும். அதாவது அங்கே அவர்களால் ஆமோதிக்கப்பட்டு இருக்கும் என்ற பொழுது இது ஒரு நிரந்தர தீர்வாக மாறும். ஆனால் இருக்க போகின்ற 60 நாட்கள் என்பன மிகவும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். என்றால் 60 நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டிய வேலைகள் பல இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. சரி, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நகர்வுகளை பார்த்தால் பல நகர்வுகள் நாளுக்கு நாள் வித்தியாசமான நகர்வுகளாக இருந்தன. ஆனால் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த விடயங்கள் தனிவடைந்ததாக பார்க்கலாம். குறிப்பாக வெனிசுலாவிடம் இடம்பெற்ற போர் நடவடிக்கையாக இருக்கலாம், அல்லது வரி விதிப்பாக இருக்கலாம், உலக அரங்கில் ஒவ்வொரு நாளும் வெளிவருகின்ற அறிவிப்புகளாக இருக்கலாம், பங்குச்சந்தை மாற்றங்களாக இருக்கலாம். இவ்வாறு பல விடயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த விடயங்கள் இப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? குறிப்பாக இந்த போர் என்பது இப்பொழுது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முடிவுக்கு வந்திருக்கின்ற சூழலில் அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் தினந்தோறும் மாறுபட்டவையாக இருக்கக்கூடிய நிலைக்கு செல்லுமா, அல்லது அவர் தொடர்ந்து இப்போது போன்ற ஒரு பயணத்தில் தான் இருப்பாரா? இல்லை, அவர் பலவீனமாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை அவர் உணர்ந்தவராக இப்பொழுது தன்னை அதாவது ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றார். எங்களுடைய கட்டுப்பாடுகள் இவ்வளவுதான் என்று. குறிப்பாக இந்த G7 மகாநாட்டின் பொழுது அங்கே அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பதை இவரை ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு நாட்டு ஜனாதிபதி என்ற நிலையில் விடுத்து தங்களுடைய 7 நாடுகளின் அங்கத்துவர்களாக பார்த்த ஒரு நிலை இருந்தது. அதற்குரிய சிறிய உதாரணமாக குறிப்பாக பிரெஞ்சு ஜனாதிபதி மெக்ரோன் அவர்கள் எல்லாரையும் ஒரு புகைப்படம் வட்டமேசையாக இருந்து கதைக்கின்றார்கள். 7 தலைவர்களும் அவருக்கு குறிப்பிடுகின்றார். 7 தலைவர்களையும் புகைப்படக்காரரை நோக்கி திரும்பி இருங்கள், அப்பொழுது ஒரு புகைப்படம் எடுப்போம் என்று. அப்பொழுது அந்த வட்டமேசையில் இருந்த மற்றவர்கள் எல்லாரும் திரும்பி இருக்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் மாத்திரம் திரும்பாமல் முகத்தை எங்கேயோ வைத்துக் கொண்டிருந்தார். அது அங்கே குறிப்பிடுகின்ற செய்தி என்னவென்றால், அவருடைய படிநிலை இறக்கம் என்பது அவரால் ஏற்கப்படுகின்றது. அல்லது விரும்பாத நிலையில் கூட நான் உலகுடன் ஒத்து செல்ல வேண்டியவன் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார். மறுபக்கமாக அவரது இந்த கோரிக்கைகள், மிரட்டல்கள், குறிப்பாக எங்களுக்கு இந்த குஸ்மா தேவையில்லை என்பதை நேற்று மீண்டும் கூறியிருக்கின்றார். அதே போல இப்பொழுது வேறு நாடுகளுக்குரிய விடயங்களாக இருக்கட்டும், அல்லது கனடாவை பொறுத்தவரையில் 51வது மாகாணமாக இருக்கட்டும், பல விடயங்களிலும் அவரது கருத்துக்கள் என்பன தொடர்ந்தும் அதே நிலையில் இருக்கின்றன.
வருகின்ற பொழுதும் இந்த அவருக்குரிய பயம் என்பது நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெற போகின்ற இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் என்பதிலும் இந்த 60 நாட்களை கடத்துவது என்பதிலும் இருக்கின்றது என்றால், குறிப்பாக இப்பொழுது எலன் மாஸ்க் அவர்கள் இவரை ஒரு ஜனாதிபதியாக கொண்டிருந்திருந்தார். இப்பொழுது அதே எலன் மாஸ்கை அதாவது அடுத்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி கூட தங்களுக்குரிய ஒரு ஆதரவாளனாக அவரை மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன, இவரை பற்றி புடம் போடுவதற்காக. இவ்வாறாக பல இத்தியாதிகள் அந்த சூழ்நிலை கைதியாக இவர் மாறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அங்கே இவருக்குள்ள அந்த பக்கவாத்தியங்கள், குறிப்பாக இவரது உப ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது இவரது ராஜாங்க சகல செயலாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த போய் இவருடன் செயற்படுதல் என்பதில் ஒரு தடைநிலை எதிர்வரும் காலத்தில் ஏற்படலாம் என்றால், இவர்கள் கூறிய கருத்தியல்கள் யாவும் சரியாகவில்லை. அதாவது நீங்கள் இவ்வாறு பாருங்கள், பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலின் பொழுது அனைத்து செயலர்களும் உபஜனாதிபதி படைசூழ அப்படி இருந்து இதோ 2 நாட்களில் முடித்து விடுகின்றேன் போர், இந்த 2 நாட்களின் பிறகு எல்லாமே முடிந்து விட்டது என்று கூறியவர் இன்று 109வது நாள் கடந்து ஈரானுக்கு மிகவும் சாதகமான ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது என்பது அவரது நிலை எவ்வாறு செல்கின்றது, அவருடைய அந்த பக்கவாத்தியங்கள் அவருக்கு ஏதுவாக இல்லை என்பதை காட்டி நிற்கின்றது. சரி, இப்பொழுது இந்த நீங்கள் குறிப்பிட்ட இடைத்தேர்தல் வரப்போகின்றது. இந்த மிட்டம் தேர்தல்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலினுடைய தலையீடு எவ்வாறான வகையில் இடம்பெறக்கூடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் தொட்டு சென்ற விடயம், இஸ்ரேல் இவருடைய தலைமைத்துவத்தை குழப்புவதற்கான விடயங்களில் ஈடுபடலாம் என்று. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எந்தெந்த வழிவகைகளில் இந்த இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன? இல்லை, இப்பொழுது அதாவது நாங்கள் சாதாரணமாக ஒரு நிலையை கடந்து விட முடியாதபடி இவரது குடும்பத்திலேயே இவரது மருகனாக இருக்கின்ற ஜெராட் குஷ்னர் அவர்கள் ஒரு பாரம்பரிய இஸ்ரேலிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் மாத்திரமல்ல, இப்பொழுது அமெரிக்காவின் பிரபல பணக்காரனாக அல்லது மத்திய கிழக்கில் பல ஒப்பந்தங்களை செய்தவராகவும் பல முஸ்லிம் நாடுகளுடன் இணைந்து செல்பவர்களாகவும் மாறி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் முயற்சிக்கும், அதாவது அவர்களை பொறுத்தவரையில் தாய்க்கும் தாரத்திற்குமே வித்தியாசம் பார்க்காத நிலையில் செல்லக்கூடிய ஒரு உளவு அமைப்பை கொண்டவர்கள், அவ்வாறான ஒரு கூர முகத்தை கொண்டவர்கள். அவ்வாறானவர்கள் இப்பொழுது நிச்சயமாக தங்கள் ஆதிக்கத்தில் இருந்து அமெரிக்கா செல்வதை தடுப்பதற்காக மாற்று கட்சிக்கு கூட பணம் வழங்கி அவ்வாறான நிலைக்கு செல்லக்கூடிய நிலை இருந்தாலும் இப்பொழுது அங்கே ஒரு உசார் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மற்ற கட்சிகள் கூட இப்பொழுது உசாராக இருக்கின்றன. அதாவது பணப்பட்டுவாடாக்கள் மற்றும் போன்றவற்றை அவர்கள் விரும்பி ஏற்றால் கூட நிச்சயமாக இவர்கள் கூறுகின்ற அனைத்திற்கும் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. இன்று உலகில் அதிக வெறுக்கப்படுகின்ற நாடாக மக்கள் கருத்து கணிப்பில் உள்ள நாடு இஸ்ரேல். எனவே இஸ்ரேல் குறித்த விவகாரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் 2 கட்சிகளும் மேற்கொள்ளும். ஆனால் இஸ்ரேல் நிச்சயமாக தங்களுடைய தரப்புகள், அவர்களுக்கு உள்நிலையில் கூட சில வேளைகளில் ஊடகவியலாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் மூலம் அல்லது தங்களுக்கு தெரிந்த தவறான தகவல்களை வெளியிடுதல் போன்றவற்றின் மூலம் இவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அதற்குரிய கட்டுப்பாடுகளை கூட இஸ்ரேல் சில வேளைகளில் இஸ்ரேலின் ஆட்சியிடம் விதிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் என்று சொன்னால், தாங்கள் ஒரு அதல பாதாளத்தில் வீழ்ந்து விடுவோம் என்கின்ற நிலை, அதாவது அனைத்து தரப்புகளிலும் இருந்து தாங்கள் தவிர்க்கப்படுவோம் என்கின்ற ஒரு நிலையை அது அடைந்து விட்டது என்பதை, அதை ஏற்கனவே அடைந்து விட்டது என்று சொன்னால், சாதாரணமாக தங்களுடைய ஒரு அபிலாசைக்காக சுமார் 80,000த்திற்கு மேற்பட்ட மக்களை, காசாவில் 70,000த்திற்கு மேற்பட்டவர்களையும் லெபனான் உள்ளிட்ட மற்ற இடங்களில் 10,000த்திற்கு மேற்பட்டவர்களையும் கொள்கின்ற அளவிற்கான ஒரு கோரத்தாண்டவ நாடாக அது மாறியது. தனது ஆசையை அமெரிக்காவுடன் இணைந்து நிறைவேற்றலாம் என்று. ஆனால் இப்பொழுது அமெரிக்க முகம் மாறியிருப்பதால் அதனின் நிலைப்பாடு என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.